தயவு செய்து இதை மட்டும் வச்சுக்காதே. மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோ, நம்ம மனசுக்கு சிலதெல்லாம் சரின்னு பட்டா தைரியமா ப்ரொசீட் பண்ணுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 4 பேர் பார்க்க ட்ரெஸ் பண்ணிக்கணும், 4 பேர் பார்க்க கல்யாணம் பண்ணணும், 4 பேர் எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலான்னு என்ன கேட்குறாங்க, உன் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க. நான் 4 பேருக்கு என்ன பதில்? நீ கஷ்டப்பட்டப்ப அந்த 4 பேர் வந்தாங்களா? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அந்த அளவுகோல் நமக்கு தெரியணும். எங்க கவலை பண்ணணும், எங்க நமக்காக வாழணும். இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இதனோட நான் வாழவே மாட்டேன். ஏன் நீ சாவனம் தானே அவன் சொல்றான். நீ மனம் ஒடிஞ்சு போகணும், உன்னை நோகடிக்கணும் தானே. உறவுகள் கூட இருக்கலாம், நெருங்கிய உறவு கூட உன்னை காயப்படுத்தணும்னு ஒரு வார்த்தையை பிரயோகிக்கும் உங்க மேல. ஒட்டஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆகிறல்ல, அதை பார்க்கணும் தானே உனக்கு சொல்றாங்க. நீ ஏன் உடையிற? அவனை ஏன் ஜெயிக்க விடுற? நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கில்ல அப்படின்னு ஒன்னு சொல்லி உன்னை உடைப்பாங்க. நீ அந்த இடத்துல வீறு கொண்டு இல்லை எழணும். நீ அவர்களுக்கு கொடுக்கிற தோல்வி என்ன தெரியுமா? உன்னுடைய வெற்றி தான். உடைஞ்சு போறது இல்ல. இது நிறைய பேருக்கு நமக்கு தெரியல. ஒட்டையவே உடையாதீங்க.